بسم الله الرحمن الرحيم நாம் இந்த குரானில் மக்களுக்கு விதவிதமான எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக. வீடு என்பது மனிதன் வாழ இன்றியமையாதது. தனக்கென ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளும் உயிரினங்களுள் சிலந்தியும் ஒன்று. சிலந்தி என்றால் நினைவுக்கு வருவது சிலந்தியின் வலைதான். சிலந்திகள் தமது வலைகளை பின்னுவதற்குரிய நூலை தாங்களே உருவாக்குகின்றன. பிறர் வீட்டுக்கு சென்றால் விருந்தாளி ஆகலாம். ஆனால் சிலந்தியின் வீட்டுக்கு செல்பவர்கள் அதற்கு விருந்தாவார்கள். தன் வலையில் சிக்கும் சிறு பூச்சிகளை அதை கொண்டு கட்டி வைத்து அவற்றை கொள்கிறது. இதையே தன் நீண்ட நாள் உணவாக சேமிக்கிறது. சிலந்தியை பொறுத்தவரை தன் பின்னிய வலைவீடு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தாலும் அது எவ்வளவு நிலையற்ற பலவீனமான ஒன்று என்பதை நாம் அறிவோம். நம் கைவிரல் கொண்டு சற்று பலமாக காற்றை ஊதுவதை கொண்டு எளிதில் சிலந்தியின் கோட்டையை கலைத்து விடலாம். இந்த சிலந்திக்கு நீல நிற ரத்தம் எப்படின்னா நம்ம மனிதர்களுக்கெல்லாம் சிகப்பா இருக்கு இல்லையா? இப்போ அந்த மனிதனுக்கு ஆக்சிஜன் கொண்டு போகக்கூடிய அந்த மூல மாலிக்யூல் அது அயன் இருக்கு. ஆனால் சிலந்திகளுக்கு இறைவன் படைத்தது அந்த மாலிக்யூலில் காப்பர், தாமிரம். அதனால் அந்த ப்ளூ ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது அறிவியல் ஏதான உண்மை. அடுத்ததாக அதனுடைய கால்கள் 8 கால்கள் இருக்குது சிலந்திகளுக்கு. அந்த 8 கால்களையும் அது அதனால் மடக்கி தான் உள்நோக்கி தான் இழுக்க முடியுமே தவிர அதனால் நீட்ட முடியாது. அது நீட்டுறதுக்கு ஒரு வகையான திரவத்தை அது கால்களில் செலுத்தி அதை நீட்டுது. அதனால் அந்த சிலந்திகள்லாம் இறந்து கிடக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கால்களை உள்நோக்கி வச்ச மாதிரியே இறந்து போயிருக்கும். அதுபோல் சிலந்திகளுக்கு மற்றொரு வடிவமைப்பு என்ன அப்படின்னா 8 கண்கள். 8 கண்கள் இருந்தாலுமே அதுக்கு பார்வை கொஞ்சம் கம்மி தான், ஒரு குறைவு தான். அது எப்படின்னா அந்த ஹியரிங், டேஸ்ட், ஸ்மெல், அதனுடைய அந்த உணரக்கூடிய அந்த வைப்ரேஷனை வச்சு அதனுடைய இறை எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது என்ன மாதிரி இறை அப்படிங்கிறத அது உணர்ந்து கொள்ளுது. இது போல உள்ள அறிவியல் உண்மைகள் தான் நம்ம இந்த சிலந்தியை. எவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு மற்ற பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களின் உவமை தனக்கென ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளும் சிலந்தி பூச்சியாகும். திண்ணமாக வீடுகளிலே மிகவும் பலவீனமானது சிலந்தி பூச்சியின் வீடாகும். அந்தோ இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. பொதுவாக படைத்தவன் ஒருவன் தான் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் உண்டு. என்றாலும் பல தெய்வ கொள்கை இருக்கிறது என்று கேட்டால் அவை படைத்த ஒரு இறைவனின் நெருக்கம் பெறவே என்று சொல்வார்கள். குர்ஆன் இந்த சிந்தனையை ஆதரிக்கவில்லை. படைத்தவனை அலை, படைப்புகளை அழைக்காதே என்று குர்ஆன் ஓங்கி ஒலிக்கும் கருத்தாகும். அல்லாஹ் அன்றி பிறர் மீது வைக்கும் ஆதரவுக்கு உதாரணம் வீடுகளிலேயே பலவீனமான வீடாகிய சிலந்தி பூச்சியின் வீட்டின் மீது வைக்கும் ஆதரவை போன்றது. கற்பனை உலகங்களின் அடிப்படையில் படைத்தவனை விட்டு பிறரை அழைக்கும் இந்த செயல் எவ்வளவு பலவீனமானது என்பதை இந்த உவமை மூலம் குர்ஆன் உணர்த்துகிறது. சிலந்தி தனது வீட்டின் மீது ஆதரவு வைப்பது போல் நீங்கள் உங்கள் தேவைகள் வெற்றிகளை பெற போலி தெய்வங்கள் மீதோ பெயரளவு பெரியவர்கள் மீதோ ஆதரவு வைக்காதீர்கள். இது ஒரு வித்தியாசமான உவமானம். வாழ்க்கையில் ஏமாற்றம் அடையாதீர்கள். போலி பலத்திற்கு பலியாகாதீர்கள். பயப்படாதீர்கள். படைத்த உண்மை இறைவனை மறந்து வாழாதீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், படைத்த இறைவனின் பலம்தான் உண்மையான பலம். அதனை அவனிடமே பெறுங்கள்.